இதோட பேக் சைடு டிசைன் பார்க்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். வீடியோ கட் பண்ணால் பாருங்கள், ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். கேன்வாஸே இல்லாமல் ரொம்ப சூப்பராக நம்ம டிசைன் பண்ண போகிறோம். கண்டிப்பாக கை டிசைன் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்காதவங்க பாருங்கள், அந்த கை டிசைன் ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ நெக் பேக் சைடு கட் பண்ணிட்டு வந்திருக்கேன். சுற்றளவு வந்து 10 இன்ச்சு. இப்போ நெக்கோட உயரம் வந்து 3.5லேருந்து 4 இன்ச்சுக்குள்ளே வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே இறக்க வேணாம். இப்போ அகலம் வந்து 3 இன்ச் வைக்கிறேன் கீழே. நெக்கோட உயரம் வந்து 6 இன்ச் வைக்கிறேன். இது போட் நெக்கு. இந்த மாதிரி மார்க் போட்டுக்கோங்க. ரொம்ப குண்டானவங்கன்னா 4 இன்ச் வச்சுக்கோங்க. ஒல்லியானவங்கன்னா 3.5 இன்ச் வச்சுக்கோங்க. மேலே இருக்க நெக்கு. இப்போ நான் வரைகிற மாதிரி வரைஞ்சிக்கோங்க. சேம் இதுதான் நெக் டிசைனு. கட் பண்ணி எடுத்துடலாம். தனித்தனியாக கட் பண்ண வேணாம். கொஞ்சோன்னு ஒரு நூல் அளவு விட்டுட்டு கட் பண்ணுங்கள். இப்போ கீழே வந்து ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு தான் செமையாக டிசைன் பண்ண போகிறோம். சாரீ ஃபுல்லாக பெப்சி அண்டு வைலட்டில் மிக்சடு இந்த சாரீ கலரு. பிங்க் கலர் ஃபுல்லாக ப்ளவுஸு. இதில் வந்து மாங்காய் டிசைன் கொடுத்துருக்காங்க. மாங்காய் வந்து நேராக வர மாதிரி கொடுத்துருக்கேன். ஒரு தையல் போட்டு இப்போ திருப்பி எடுத்துடலாம். இதெல்லாம் வந்து ரேட்டு ரொம்ப கம்மியாக எடுத்தோன்னா ஈஞ்சிட்டு வந்துடும். ஓரளவுக்கு 1000ஆவது போட்டிங்கன்னா தான் வந்து கொஞ்சமாச்சும் இந்த ப்ளவுஸ் மெட்டீரியல் வந்து ஈஞ்சிட்டு இல்லாமல் வராமல் இருக்கும். ரொம்ப 700 800 ரேஞ்சில் எடுத்தோன்னா வந்து நூலாக பிரிஞ்சிட்டு வந்துடுது. என் பொண்ணுக்கு காலேஜில் கொடுத்த சாரீ அப்படி தான் பிரிஞ்சிட்டு வந்து கடைசியாக சில்க் காட்டன் எடுத்து தைச்சேன். அதனால் எடுத்திங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லியாக எடுங்க. இப்போ வந்து சுற்றிலும் தையல் போட்டு எடுத்துக்கலாம். போடுற தையல் அளவு ஒரே மாதிரி போடுங்க. ஒரே அளவாக போட்டுக்கலாம். இப்போ இது கட் பண்ணி எடுத்துருங்க. ஒட்டைக்காய் கட் பண்ணிடுங்க. ஏன்னா வந்து நம்ம விட்டு தான் தைச்சிருக்கோம். அதனால் வந்து ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ 2 கார்னரும் நல்லா வந்து அழுத்தி கட் பண்ணி விட்ருங்க. அதாவது தையல் ஒட்டி கட் பண்ண வேணாம், கொஞ்சம் ஓரளவுக்கு கட் பண்ணி விட்ருங்க. அப்போ திருப்பி தைக்கும் போது அந்த கார்னர் வந்து நமக்கு கரெக்டாக கிடைக்கும். இப்போ அந்த நெக்கு ரவுண்ட் நெக்குக்கும் கட் பண்ணி விட்டுறலாம். இப்போ ஊசி எடுத்துட்டு திருப்பி தைச்சிடலாம். நீங்கள் திருப்பும்போது கரெக்டாக அந்த கார்னர்கிட்ட மட்டும் பெரிய ஊசி வச்சு நல்லா எடுத்து விடுங்க. பெரிய ஊசி வச்சு நல்லா எடுத்து விடுங்க. நீங்கள் டெய்லராக இருந்தீங்கன்னா ஒன்று சொல்லிக்கிறேன். இந்த வெயிலுக்கு வந்து ரொம்ப ஓவராக இருக்க வெயில், ஹீட்டு அதிகமாக இருக்குது. மிஷினில் நீங்கள் உட்காந்து தைச்சிங்கன்னா அட்லீஸ்ட் மோராதும் ஜூஸு நம்மளால் வாங்கி சாப்பிட முடியலைனாலும் அட்லீஸ்ட் மோருனாச்சும் இந்த வெயிலுக்கு அடித்து குடிங்க. ஏன்னா வந்து அப்போ தான் உடம்பு கொஞ்சம் ஹீட்டு குறையும். இல்லைன்னா வந்து தைக்கிறதுனால ரொம்ப ஹீட் ஓவராக இருந்துச்சுன்னா நமக்கு சூடு பிடிச்சிக்கும், சில பிரச்சனைகள்லாம் வரும். அதனால வந்து அட்லீஸ்ட் மோருனாச்சும் டெய்லியும் குடிச்சிடுங்க. அதாவது மத்தியானம் அந்த வெயில் நேரத்தில் ஒரு 2 டம்ளர்னாச்சும் குடிச்சிடுங்க. ஏன்னா எனக்கு அப்படி தான் இருக்குது. அதனால நான் டெய்லி குடிச்சிட்டு தான் இருக்கேன். அதனால சொல்கிறேன். ஏன்னா ரொம்ப ஓவர் ஹீட்டாக இருக்குது வெயில். அதோட மிஷினும் ஹீட்டு. இப்போ சுற்றிலும் எட்ஜிலே தையல் போடுங்க. ஏன்னா எல்லாராலையும் பழம் வாங்கி நம்மளால் ஜூஸ் போட்டு குடிக்க முடியாது. முடியாத பட்சத்துக்கு அட்லீஸ்ட் லெமன் ஜூஸு, மோர் இந்த மாதிரி இதுனாச்சும் குடிக்கலாம். இல்லைன்னா முலாம்பழம்லாம் ரேட்டு கம்மி தான், அது குடிக்கலாம். இப்போ கை வந்து ஜாயின் பண்ணிடலாம். கை ஜாயின் பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே நெக்கு டிசைன் பண்ணிடலாம். ஃபுல் ப்ளவுஸ் நான் முடிச்சுட்டு தான் பண்ணுறேன். ஷோல்டர்லாம் ஜாயின் பண்ணிவிட்டு கை வந்து எப்படி ரவுண்டாக தானே தைப்பேன், ரவுண்டாக தையல் போட்டுக்கலாம்.
கரெக்டாக வந்துச்சு. நீங்கள் வந்து வெட்டுறது வந்து கரெக்டாக வெட்டிங்கன்னா தான் உங்களுக்கு கையை வந்து ரவுண்டாக தைக்கும்போது சரியாக வரும். நல்லா பொறுமையாக கரெக்டாக வச்சு தைங்க. கை வந்து தள்ளி போயிடக்கூடாது, அதே மாதிரி ஆம்கோலும் தள்ளி போயிடக்கூடாது. லைனிங் நம்ம கொடுத்துருக்கிறதும் சரியாக இருக்கணும். ஏன்னா சிலர் தைக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா சுருக்கு விழுகும், கையுமே வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரும். அதே மாதிரி ஆம்கோல் பீஸும் நம்ம 2 பக்கமும் தைச்சிருக்கிறதும் எக்ஸ்ட்ரா வரும். அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்து தைங்க. நம்ம சென்டரை அடையாளப்படுத்திட்டு வந்து ஷோல்டருக்கு நேராக வர மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி மெட்டீரியலுக்குலாம் ஒரு 3 தையலாவது போட்டுக்கோங்க. போட்டுட்டு சுற்றிலும் ரவுண்டாக ஹெம்மிங் பண்ணிடுங்க. இப்போ கை வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த கை டிசைன் பார்க்காதவங்க நான் எப்படி தைக்கணுன்ற வீடியோ போட்டிருக்கேன், பார்த்துக்குங்க. இப்போ பைப்பிங் கொடுத்துடலாம். அந்தந்த கார்னர்கிட்ட நிப்பாட்டிட்டு திருப்புங்க. இது வந்து கார்னர்கிட்ட தான் கொஞ்சம் சிரமமாக இருக்கும், மற்றபடி வந்து ஈஸியாக தைச்சி முடிச்சிடலாம். இப்போ இந்த இடத்துல ஃப்ளிட்ஸ் வர மாதிரி தான் வரும். அந்த கிராஸ் பீஸ் எல்லாம் நல்லா தள்ளி விட்டுட்டு தைங்க. இப்போ வந்து உருட்டி தைச்சிடலாம். இப்போ நான் உருட்டுற மாதிரி உருட்டுங்க நாளாக. நீ த்ரெட்டே கொடுக்க வேணாம், நம்ம த்ரெட்டு கொடுத்த மாதிரி செமையாக ஒரு பைப்பிங் இந்த மாதிரி பழகிக்கிட்டிங்கன்னா. இப்போ இந்த 2 கார்னரும் நல்லா கரெக்டாக உள்பக்கம் மட்டும் லைட்டாக கிராஸ் பீஸை கட் பண்ணி விடுங்க. கட் பண்ணி விட்டிங்கனாவே உங்களுக்கு அந்த மடிப்பு வந்து சரியாக வந்துடும். அவனுக்குள்ளே நிப்பாட்டிட்டு அப்படியே திருப்புங்க அந்த கார்னர்கிட்ட. இப்போ நிப்பாட்டிட்டு இந்த பக்கமும் ஒரே மாதிரி பைப்பிங் கொடுத்துடலாம். இது கலர் காம்பினேஷன் வந்து செம்மையான ஒரு கலருங்க, சூப்பராக இருக்கும். நல்லா கலரான பிள்ளைங்களாம் கட்டுறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். என் பொண்ணு கொஞ்சம் நிறமாக இருப்பாள். சரி இருந்தாலும் எல்லா கலரும் கட்டி பழக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் தைக்கிறேன். இது நல்லா கலரான பிள்ளைங்க கட்டினா செம்மையாக இருக்கும். இது எனக்குன்னு எடுத்த சாரீ. கடைசியில் பாப்பாவுக்கு ஃபங்க்ஷன்னால தைக்க வேண்டியதாகிடுச்சு. ஏன்னா அவசரத்துக்கு வந்து போக முடியல கடைக்கு. சரி இருக்கிறத தைச்சி கொடுத்துடுவோம் அப்படின்ட்டு. இப்போ நல்லா வந்து டைட்டாக வந்து தைச்சி விட்ருங்க. இப்போ இந்த கார்னர் கட் பண்ணி விட்ருங்க. இப்போ வந்து நம்ம நாட்டுக்கு அடித்து திருப்புற மாதிரி ஒரு 3/4 இன்ச்சுக்கு கிராஸ் பீஸ் கட் பண்ணி அடித்து திருப்பிடலாம். முக்கால் இன்ச்சு இருந்தால் போதும். இப்போ திருப்பிடுங்க. நான் பெரிய ஊசி வச்சு திருப்புறேன், இல்லை நீங்கள் எதுவும் பெரிய நீடில் மாதிரி வச்சுருந்தீங்கன்னா அந்த மாதிரி கூட வச்சு திருப்புங்க. எனக்கு ஆரம்பத்துலேருந்து இதுவே பழகி போயிடுச்சு. ஹெமிங் ஊசி வச்சு திருப்புறாங்க, ஆனால் எனக்கு வரல. நான் ட்ரை பண்ணேன், வரல. அது சிலருக்கு வந்து ஒரு இது பழகிட்டோன்னா அது மாதிரி தான் வரும். உங்களுக்கு எப்படி விருப்பமோ அப்படி பண்ணுங்கள். இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நிறைய கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து
நாட்டு வச்சுருக்கேன், காப்பர் கலர் நாட்டு. ஏன்னா இந்த காப்பர் கலர் தான் ஜரி கொடுத்துருக்காங்க. இப்போ மேலே அந்த நெக்கோட அந்த ஸ்டார்டிங்லேருந்து இந்த ரோப்பை கோர்த்து நாட்டை கோர்த்து கோர்த்து அப்படியே கொடுத்துட்டு வரலாம். ரொம்ப பக்கத்தில் இல்லை, கொஞ்சம் தள்ளி தள்ளி. இது வந்து வச்சு தைச்சிட்டு நாட்டை வச்சு கோர்ப்பாங்க. ஆனால் அப்படி கோர்க்கறதுக்கு நம்ம ஒரே வேலையாக இது முடிஞ்சிடும். அப்படி கொடுத்து நம்ம தைச்சிட்டு வந்துடலாம். மேலே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நாட்டு விட்டுக்கோங்க. இதுக்கு ரொம்பவும் தேவைப்படாது மேலே கட்டுறதுக்கு. இந்த மாதிரி நெருக்கம், ரொம்பவும் நெருக்கம் இல்லாமல் ஓரளவுக்கு கொஞ்சம் தள்ளி தள்ளி அப்படியே கொடுத்துட்டு வரலாம். என் பொண்ணு காலேஜுக்கு இதுதான் கடைசி ப்ளவுஸு. காலேஜ் இந்த வருஷத்தோட முடிய போகுது. நான் அடுத்து எப்போ தப்பேன்னு தெரில. லாஸ்ட் ப்ளவுஸ் இது. ஏன்னா அவளுக்கு சாரி கட்டுறதே பிடிக்காது. என்ன காலேஜில் வந்து கட்ட சொல்கிறனால கட்டி தானே ஆகணும், வேறு வழி. ஸோ சுடிதார்னா தான் நல்லா ஈஸியாக போட்டுக்கிறாங்க. சாரினாவே ரொம்ப கஷ்டப்படுறாங்க கட்டுறதுக்கு பிள்ளைங்க. இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் தள்ளி தள்ளி காப்போட்டு ஃபுல்லாக மேலே வரைக்கும் கொண்டு போயிடலாம். அவ்வளோதான். ஆனால் இது காஸ்ட்லியான சாரீங்க. ஆனால் என்னாச்சுன்னா வெறும் 5 மீட்ரு தான் சாரியே. நானும் ப்ளவுஸ் எடுத்துட்டு மடித்து பார்க்குறேன், ரொம்ப பொசுக்குன்னு குட்டியூண்டா இருந்தது. சரி என்ன அப்படின்ட்டு வேற நல்லா பெருசாக கட்டிட்டு இருக்க ப்ளவுஸ் கட் பண்ணி ஓரடிச்ச சாரியை வச்சு பார்த்தா ஒரு 1/2 மீட்ரு சாரியோட லென்த்து கம்மியாக இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரில. அப்புறம் என்ன, நம்ம ப்ளவுஸ் கட் பண்ணிட்டோம், சாரி ஓரடிச்சிட்டோம், என்ன பண்ணுறது. வேற உள்ளே வந்து வேறு கிளாத்து கொடுத்து தைச்சு அப்புறமா வேலையை முடிச்சு பிரிச்சுட்டு நம்ம மடித்து தைச்சதை ஓரடிச்சிருப்போம் இல்லையா, பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா கிளாத்து கொடுத்து தைச்சேன். ரொம்ப குட்டியூண்டாக இருந்தது சாரி. அதனால வந்து இனிமேல் ப்ளவுஸு போக மடித்து பார்த்து தான், அளந்து பார்த்து தான் வாங்கணும் போல் சாரி கூட. இந்த சாரியை வந்து திண்டுக்கல் சென்னை சில்க்ஸில் எடுத்தேன். ஆனால் வந்து ஏன் இப்படி அவ்வளோ சின்னதாக இருந்ததுன்னு தெரியல. இப்போ இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக கொடுத்தாச்சு நாட்டு. இதுவே நம்ம அப்படியே கட்டி விட்டுறலாம். இதோட முடியல, இன்னொரு டிசைன் நம்ம பண்ண போகிறோம். ஆனால் இப்படியே விட்டிங்கனாலும் சூப்பராக இருக்கும். சிம்பிளாகவும் நாட்டு வந்து நல்லா நிறைய அடுக்கடுக்காக நிறைய கொடுத்து இப்படியே விட்டிங்கனாலும் நல்லாயிருக்கும். இது நாட்டு தைச்சு ஃபினிஷ் பண்ணிவிட்டு, ஏன்னா உருவிடக்கூடாது இல்லையா, அதனால நாட்டு வச்சு தைச்சிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு டிசைன் கொடுக்கலாம் சைடில். இப்போ இந்த ப்ளவுஸ் வந்து நாளைக்கு போடுறாங்க வெள்ளிக்கிழமை. நேத்திக்கு காலையில் நைட்டே வந்து சாரியெல்லாம் அடிச்சு வச்சிட்டேன். நேத்திக்கு காலையில் என் நாத்தனார் மருமகளுக்கு வளைகாப்பு, 2வது குழந்தைக்கு வளைகாப்பு வச்சாங்க. இப்போ அங்கே போயிட்டு வந்து 10 மணி ஆயிடுச்சு. 10 மணிக்கு உட்காந்து கையும் டிசைன்றதுனால, கழுத்தும் நமக்கு டிசைன்றதுனால 6 மணி ஆயிடுச்சு ஃபினிஷ் பண்ணி முடிக்க. 6 மணிக்கு முடிச்சுட்டு அப்புறமா பேக் பண்ணி 7 மணிக்கு கொரியர் அனுப்பிச்சி விட்டேன். நேத்திக்கு அமிச்சா இன்னைக்கு போயிடும். இப்போ இந்த மாதிரி 3 இது கொடுக்குறேன் நான். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு சமையலில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா திண்டுக்கல் சமையல் பாருங்கள். அதில் நிறைய சமையல் வீடியோ போட்டிருக்கேன், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ இந்த மாதிரி நிறைய பண்ணி எடுத்துக்கோங்க. கழுத்து ஃபுல்லாக நம்ம கொடுக்க போகிறோம். கைக்குன்னா நான் எங்கேயும் கொடுக்கல, கழுத்துக்கு மட்டும்தான். அதே நம்ம நாட்டு வச்சோம்ல, அந்த ரவுண்டு மட்டும்தான், மற்றபடி மேலெல்லாம் இல்லை. இது சில்க் காட்டன். இப்போ வந்து நான் இதுக்கு எப்பயும் போல் இது அடித்து திருப்பிக்கலாம். சரி, திருப்பிட்டு நான் வச்சு தைக்கிறேன் 1/4 இன்ச்சுக்கு. இப்போ இந்த மாதிரி
தைச்சிட்டு வாங்க. இதை நல்லா மடிச்சு விட்ருங்க. அந்த இடத்துல வந்து ஒரு சின்னதாக ஒரு மடிப்பு கொடுத்து தைக்கிறப்ப, அதாவது மேலேருந்து கீழே திருப்பணும். அப்போ தான் உங்களுக்கு சரியாக வரும். இப்போ இந்த மாதிரி நல்லா திருப்பி விட்டு கொஞ்சம் கேப் விட்டே தைங்க. அப்போ பார்க்க அழகாக இருக்கும். ஒட்டுக்க தைக்க வேணாம். இல்லை அது ஓரத்துலேயே தைக்கிறது, உங்களுக்கு பைப்பிங் ஒட்டி தைக்கிறது பிடிக்கும்னா நீங்கள் அந்த மாதிரி தைச்சிக்கலாம். அவங்களுடைய விருப்பம்தான். இந்த கீழேயும் அந்த இடத்துல இந்த 2 கார்னருக்கும் ஒரு சின்னதாக ஒரு ஃப்ளிட்ஸ் வச்சு தைங்க. இது கிராஸ் பீஸுன்றதுனால நமக்கு நல்லா வளைச்சி கொடுக்கும், சுருக்கம் இருக்காது. இது நல்லா மடிச்சு விட்டு தைச்சிருங்க. இப்போ நிப்பாட்டிட்டு திருப்பிடலாம். இந்த சைடு முன்னாடி வரைக்கும் கொண்டு போயிடணும். முன்னாடி வரைக்கும் கொடுத்துடலாம். இப்போ கரெக்டாக கட் பண்ணிவிட்டு மடித்து தைச்சிடலாம். கத்திரிக்கோல்லாம் வாங்கினீங்கன்னா ரொம்ப வெயிட் அதிகமாக உள்ள கத்திரிக்கோல் வாங்காதீங்க. ரொம்ப வந்து லைட் வெயிட்டாக இருக்க கத்திரிக்கோல் வாங்குங்க. ஏன்னா வெயிட்டாக இருக்க கத்திரிக்கோல் வந்து ஜென்ஸுக்கு நல்லாயிருக்கும். நமக்கு வந்து கொஞ்சம் லைட் வெயிட்டாக இருந்துச்சுன்னா தான் தூக்கி வெட்ட செய்ய ஈஸியாக இருக்கும். அதனால் கொஞ்சம் வாங்கினீங்கன்னா லைட் வெயிட்டாக பார்த்து, கேரளா கத்திரின்னு கேட்டிங்கன்னா தருவாங்க, அந்த மாதிரி கேட்டு வாங்குங்க. அந்த கத்திரிக்கோல் ஆனால் கீழே போட்டிங்கன்னா வந்து வெட்டாது. அதனால் வந்து கத்திரிக்கோல் வாங்கினீங்கன்னா கீழே போடாமல் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த சாக் A4 மிஷினுக்கெலாம் வந்து நம்ம 3 மாதத்துக்கு ஒருக்கா ஆயில் மாற்றணும். அப்போ நார்மல் மிஷினு அப்படின்னா வந்துட்டு நீங்கள் டெய்லி நைட்டு வந்து லைட்டாக எல்லா பக்கமும் ஆயில் விட்டுட்டு தூங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு காலையில் எந்திரிச்சு தைக்கிறதுக்கு சௌகரியமாக இருக்கும். இப்போ இது அந்த மேலே வரைக்கும் கொடுத்துட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம். இது நல்லா உள்ளே கொடுத்து நல்லா பொறுமையாக தைச்சிட்டு வாங்க. ஈஸியாலாம் இருக்கும் இது தைக்கிறதுக்கு. இதை ஒருவேளை நீங்கள் ரோப் அடிக்க சிரமப்பட்டீங்க அப்படின்னா இது லேஸ் மட்டும் கூட வச்சு தைக்கலாம். அதுவும் நல்லா தான் இருக்கும். இப்போ ஃபுல்லாக முடிச்சிட்டோம். ரொம்பவே அழகாக இருக்குது ப்ளவுஸு. உண்மையிலே பாசி வச்சதுக்கப்புறம் நீங்களே பாருங்கள், உங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும். பொண்ணு டிசைனே போட மாட்டா, பிளெயினாக காலர் வச்சு கொடுத்தா போதும்னு சொல்கிறவ இப்போல்லாம் வந்து நீயே ஏதாவது பேட்ச் ஒர்க் பண்ணுமா, நீயே ஏதாவது டிசைன் பண்ணுமா, சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்தளவுக்கு வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. இல்லைன்னா வந்து வெறும் காலர் நெக் வச்சு கொடுமா, எதுவுமே தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ பரவாயில்ல போட்டுக்கிறா. இப்போ முன்னாடி வரைக்கும் ஃபினிஷ் பண்ணிவிட்டு நம்ம பாசி வச்சிடலாம். இப்போ எல்லாத்துக்கும் பாசி வச்சிடலாம். நல்ல பெரிய பெரிய காப்பர் பாசியாக எடுத்திருக்கேன் நான். ஏன்னா அப்போ தான் தெரியும் உங்களுக்கு. இப்போ இது மாதிரி நீங்களும் தைங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான டிசைன் தான், ரொம்ப ஹெவிலாம் கிடையாது. இப்போ இந்த டிசைனுக்குலாம் வந்து இப்போ கைக்கும் சேர்த்துனா நம்ம எப்படினாலும் ஒரு 800 இல்லைன்னா 900 வாங்கலாங்க, லைனிங்க்கும் சேர்த்து. ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஃபினிஷிங் செம்மையாக இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக கை டிசைன் பார்க்காதவங்க பாருங்கள், ஈஸியாக சொல்லி கொடுத்துருக்கேன்.
இது பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் பார்க்குறதுக்கு நன்றி. கொஞ்சம் திண்டுக்கல் சமையல் பாருங்கள் எனக்காக. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த ப்ளவுஸ் டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்றதை கமெண்ட்ல சொல்லுங்கள். ரொம்பவே அழகாக வந்திருக்கு. மடித்து போட்டால் இதோட ப்ளவுஸு இப்படி தான் இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.